சொல்லலைனா தெரியாமல் போயிடுமோன்னு பயமாக இருக்குது. சொன்னால் அவளே போயிடுவாளுன்னு பயமாக இருக்குது. என்ன வாழ்க்கடா இது? தேங்க்ஸ் கார்த்திக். எதுக்கு? காதல்னா என்னன்னு புரிய வச்சதுக்கு. காதல்ல ஜெயிச்சவங்க தோத்தவங்களை விட காதல சொல்லாமலே போனவங்க தான் அதிகம். ஐ லவ் யூ. உன் மனசுல எனக்கு இடம் இல்லைங்கிறது ஹலோ. ஸ்டோரி ஃப்ளோவே கெடுத்துட்டானுங்கடா. நீ கண்டினியூ பண்ணு மச்சான். இப்போ ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு கால் பண்ணுறான். ஹலோ. ஏய் ஹலோ, ஃப்ரீயாக இருக்கியா? இப்போ வா. இல்லை நாளைக்கு. இல்லை இப்போ தான். கூல் கூல். இப்போவும் ஃப்ரீ தான், நாளைக்கும் வெட்டி தான். என்னாச்சு சொல்லு. இல்லை உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பேசு. தனியாக பேசணும். இப்போ என்ன, பக்கத்தில் 10 பேரை உட்கார வச்சுட்டா பேசிகிட்டு இருக்கேன். அவங்ககிட்ட நேரில் பார்த்து நான் கொஞ்சம் பேசணும். ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சிட்டு இருக்கேன். நான் சொல்ல முடியல. இப்போ சொல்லாட்டி அப்புறம் எப்போவுமே சொல்ல முடியாது. நானும் பார்த்துட்டே தான் இருக்கேன். நீயும் ஏதோ சொல்ல வர, சொல்லாமலே போயிடுற. நாளைக்கு சொல்லலான்னு முடிவு பண்ணியிருக்க. நல்லது, நாளைக்கு ஒரு முடிவு கட்டிடலாம். நாளைக்கு மார்னிங் 10 o'clock நம்ம டிவிஎஸ் பார்க்கில் மீட் பண்ணலாமா? யா ஓகே, டேக் கேர். நாளைக்கு மீட் பண்ணலாம். சூப்பர்ரா, சொல்லியாச்சா? அடுத்து என்ன, ட்ரீட்டா இல்லை ஆக்சிடெண்ட்டா? ஏன்டா இப்படி கேட்குற? எல்லார் கதையிலும் இதாண்டா நடக்குது. எல்லார் கதை மாதிரில இது என்னோட கதை. இது புதுசாக இருக்கும். நீ என்னப்பா புதுசாக பண்ண போகிற? பாக்ஸிங். நீ மச்சான்? நான் இல்லை, என்னோட செகண்ட் ஹீரோ. கான்சென்ட்ரேட். எங்கே இருக்கு உன் கான்சென்ட்ரேஷன்? என் கான்சன்ட்ரேஷன்லாம் எங்கே இல்லை, எல்லாம் அவன் மேலே இருக்கு. சொல்லி தோற்று போன காதலை விட சொல்லாமல் தோற்று போன காதல் தான் அதிகம். என் காதல் சொல்லி தோற்று போன காதலாகவே இருக்கட்டும். ஹலோ. ஹலோ, நான் தான் பேசுகிறேன். சொல்லுங்கள். எனக்காக ஒரு விஷயம். நாளை காலைல 10 மணிக்கு டிவிஎஸ் காலனி பார்க் வந்துடுறீங்களா? ஐயோ, நாளை காலைல 10 மணிக்கா? ஏன் முடியாதா? இல்லை வரேன். ஓகே பாய். பாய். அச்சி நிறுத்து. தினம் முக்கான காதல் கதையா? ஏதோ ஒரு விஷயம் புதுசாக பண்ண போறேன்னு சொன்னியா, என்னது அது? கதையை திரைக்கதை வசனம் படம் பார்த்துருக்கேன். ஆமாம் பார்த்துருக்கேன். நீ? இல்லை. அந்த படத்தில் அடுத்து என்ன சீன் வருதோ முன்னாடியே காமிச்சிருவாங்க. இப்போ அதே மாதிரி தான் என் படத்துலையும் கிளைமேக்ஸை முன்னாடியே காமிக்க போகிறேன். கிளைமேக்ஸ் என்ன சொல்ல? நம்ம கதையில் வர 2 ஹீரோ லவ்வும் சக்ஸஸ் ஆகுது. மச்சான் வேணாண்டா, ஒரு பொண்ணு 2 பசங்களை லவ் பண்ண மாதிரி காட்ட போகிறோம். அது தப்பாயிடும். ஆமாம் மச்சான், ஆடியன்ஸ் ஏற்றுக்க மாட்டாங்கடா. ரொம்ப பேசாதீங்க, சீனை பாருங்கள், பார்த்துட்டு பேசுங்க. ஹலோ. ஹலோ ரியாஸ், எங்கே இருக்க? என்னது எங்கே இருக்கியாவா? பார்க்கில் தான் இருக்கேன். சாரிடா, நீ இப்போ பிஸா ரிபப்ளிக் வர முடியுமா? ஏன் நீ பார்க் வரலையா? இல்லைடா, நீ இப்போ பிஸா ரிபப்ளிக் வந்துரு, நம்ம இங்கேயே மீட்
சரி ஓகே, நான் வந்துடுறேன். ஸ்ரீ, ஹாய், உட்காரு. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. எனக்கு சுற்றி வச்சுலாம் பேச தெரியாதுங்க. இருங்க இருங்க, அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லணும். நீங்கள் இல்லாத லைஃப்பை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது. உங்கள் கோல்ஸை நீங்கள் அச்சீவ் பண்ணுன்றதுக்காகத்தான் நான் இவ்வளோ நாள் விலகி இருந்தேன். ஆனால் இதுக்கு மேலே என்னால் சொல்லாமல் இருக்க முடியாது. ஐ லவ் யூ வேல். ஹலோ, எங்கே இருக்க? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டேன்டா, மேலே வா. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரா? இரு வரேன். இரு. ஹாய். ஹாய்டா. ஏன் பார்க் வராமல் இங்கே வர சொன்னேன்? அது என் அக்கா வாழை மீட் பண்ணுறதுக்கு பார்க் வந்துட்டா, அதனால தான் நான் உன்னை இங்கே வர சொன்னேன். ஓ, உங்கள் அக்கா கால்லாம் இருக்கா? இல்லை இல்லை, இன்னைக்கு தான் லவ் சொல்ல போகிறான்னு நினைக்கிறேன். ஏய், சேம் பிஞ்ச். என்ன சேம் பிஞ்ச்? இல்லை, நானும் யாருக்கு இன்னைக்கு தான் லவ் சொல்ல போகிறேன். யாரும் ஆளு? நீ தான். அப்படியா? சொல்லவே இல்லை. அதான் சொல்லிட்டேன்ல. ஏய் நிறுத்து. என்னடா? அப்போ 2 ஹீரோயின்ஸும் ட்வின்ஸா? அப்போ 2 ஹீரோஸும் பேரை ஸ்ரீன்னு தான் கூப்பிட்றாங்க. ட்வின்ஸாக இருந்தாலும் ஒரே பேரை வைப்பாங்க. ஆ, ஒரு ஹீரோயின் பேர் வந்து ஜெயஸ்ரீ, இன்னொரு ஹீரோயின் பேர் வந்து நித்யஸ்ரீ. 2 பேரையும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஸ்ரீன்னு கூப்பிடுவாங்க. ஆமாம் மச்சான், படம் பேர் என்ன? மேலே பார். ஃபஸ்ட் இயர்லேயே ப்ராஜெக்ட் ஆனாங்க. சே, சீக்கிரமாக ஒரு சப்மிட் பண்ணணும். ஆக்ஷன். என்னங்க இன்னும் ரோலிங் தாங்க சொன்னேன். ஆக்ஷன். டைட்டா சரிடா.